தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆனா எங்க எதிர்காலத்துக்கும் எங்க வாழ்க்கைக்கும் யோசிச்சு அந்த பணத்துல எங்களுக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுத்த, அதுவும் நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்த மாதிரி இதுக்கப்புறமும் கேட்டரிங் ஆர்டர் வரதான் போகுது. நாங்களும் படிப்படியா முன்னேறி வந்துருவோம். இதுக்கப்புறம் குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம். அன்பு இருக்கான், அவனும் பாத்துப்பான். இனிமேலாவது உன்னை பத்தியும் மாப்பிள்ளை பத்தியும் யோசிக்கணும். அதனால்தான் சொல்றேன், இந்த பணத்தை வச்சு மாப்பிள்ளைக்கு பிசினஸ் ஆரம்பி. மூர்த்தி, சரியா? இந்தா வாங்கிக்கோ. ஆமாங்கா, நீங்க இங்க எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சிருக்கீங்க. இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இதை பண்ணணும்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இல்ல மூர்த்தி, எங்களை நாங்களே பாத்துக்கிறோம். ஆக்சுவலி எனக்கு கீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, நான் அங்க போக போறேன். மாமாக்கும் பேங்க் லோன் கிடைக்க போற ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அதுவும் கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. கயல், உனக்கு வேலை கிடைக்கிறது, மாப்பிள்ளைக்கு லோன் கிடைக்கிறது, அதெல்லாம் நடக்கும் போது நடக்கட்டும். ஆனா இப்ப நான் கொடுக்கிற இந்த பணத்தை நீ வாங்கிக்கோ. நான் சொல்றத கேளு, வாங்கிக்கோ. இந்தா. இல்ல அது எப்படி மூர்த்தி? இந்த பணத்துக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பு இருக்குல்ல? இருக்கட்டும் மாப்ள. ஏன் இங்க எல்லாருக்காகவும் நீங்க உழைக்கலையா? நாங்க கஷ்டப்படும் போது நீங்க சப்போர்ட் பண்ணலையா? வேற யாரா இருந்தாலும் இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பண்ணீங்க. இதுவரை நீங்க எங்களுக்கு செஞ்சதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நாம எல்லாரும் செஞ்ச இந்த கேட்டரிங் ஆர்டர்ல கிடைச்ச பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதா சரியா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கங்க. நீங்க ஏதாவது பிசினஸ் ஆரம்பிங்க, பெருசா வாங்க. இல்ல அதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நீங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது எங்களுக்கு செய்யணும் யோசிக்கிறீங்களா? செய்யுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். வாங்கிக்கங்க மாப்பிள்ள, வாங்குங்க. தம்பி, அது வாங்கிக்கோங்க தம்பி, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க. இல்ல மாமா, வாங்கிக்கோங்க. சும்மா இரு. வாங்கிக்கோங்க அண்ணே, வாங்கிக்கோங்க. கையல், எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு தயக்கம்? மாப்பிளைய வாங்கிக்க சொல்லு. இல்ல வேண்டாம் மாமா, இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. வாங்கிக்கோங்க. இல்ல கையல், மாப்பிள்ள புடிங்க, புடிங்க. இந்தாங்க. மூர்த்தி உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. கையல், இந்த பணத்துல இருந்து ஆர்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 லட்சம் ரூபாய் பணம் கடன் வாங்கியிருந்தோம்ல, அதை நாம கொடுத்துருவோம். மாமா, நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அது ரொம்ப பெரிய அளவுல ஜெயிக்கிற மாதிரியான பிசினஸா மாமா, இருக்கணும். என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? மாமா, இதுல நம்ம வாங்கின கடன் கொடுக்க போக அந்த மீதி பணம் இருக்கும்ல, அதுல டிராவல்ஸ்னு இல்லாம நீங்க ஆசைப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணுங்க. கையல், பிசினஸ்னா எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஆசை. அப்புறம் என்ன, அப்படியே பண்ணிடலாம் ப்ரோ. பண்ணலாம். ஆனா அதுக்கு இந்த பணம் பத்தாது. மாப்பிள்ள, என்ன யோசிக்கிறீங்க? பணம் பத்தாதுன்னா எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, ரெடி பண்ணிடலாம் மாப்பிள்ள. கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். மாமா, நமக்கு பேங்க்ல இப்போதைக்கு லோன் சாங்ஷன் ஆகுற ஸ்டேஜ்ல தானே இருக்கு. அதை வச்சு நம்ம மீதி பணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. சரி கையல், அப்படி பண்ணிடலாம். அப்படின்னா சீக்கிரமே மாம்சு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. எப்படியோ கையல், நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. ஆமாமா, இதுக்கெல்லாம் ஒரு வகையில பெரியப்பா தான் காரணம். அவர் மட்டும் இல்லைன்னா நமக்கு இந்த ஆர்டரே கிடைச்சிருக்காது. அதனால நாங்க நேர்ல பார்த்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துடுறோமா. பெரியப்பாவை பாக்குறதுலாம் பிரச்சனை இல்லக்கா, ஆனா பெரியம்மா பண்றதை நினைச்சதா கோவமா வருது. அவங்க பண்ணதெல்லாம் நினைச்சா கோவம் அப்படி தலைக்கு ஏறுது.
உனக்கே இவ்ளோ கோவம் வருதுன்னா அப்ப பெரியப்பாக்கு விஷயம் தெரிஞ்சா அவருக்கு எவ்ளோ கோவம் வரும். நில்றி ஏய் நில்றி எங்கடி ஓடுற நில்றி ஏய் இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் எங்கடி ஓடுற நில்றி போன இடத்துல என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ பேரையே கெடுத்துட்டீங்க சொல்றது கேளுங்க அடிக்காதீங்க ஏய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓடாத மரியாதையா நில்லு நில்றி ஏண்டி நீங்க தர்மலிங்கமா அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியல இப்படி போட்டு அடிக்கிறீங்க ஐயோ உனக்கு எமனே நான் தான் நில்லு ஐயோ ஓடாத ஒழுங்கா நில்லு நில்றி பவித்ரா எல்லாரும் சீக்கிரம் வாங்கல என்னால அடி தாங்க முடியல ஐயோ நீ பண்ண வேலைக்கு உன்னை ஏய் நீ பண்ண காரியத்தை நினைச்சு எனக்கு வயிறு எரியுதுடி. அப்ப உங்களுக்கு அல்சரா இருக்கும் என்னடி சொன்ன உன்னை ஐயோ 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 ஏய் எங்கடி போற நில்றி எங்க ஓடுற நில்லு வேண்டாம் ஐயோ ஐயோ ஏய் ஏய் நில்லு நில்லுடி ஏண்டி எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த சக்திவேலு நம்மள மதிச்சு வீடு தேடி வந்து அவர் பையன் பத்திரிகை வச்சுட்டு போறாரு. அதுக்காக ஏன் சார்பா கல்யாணத்துக்கு போய் உன்னை மொய் வச்சுட்டு வான்னு அனுப்பி வச்சா சொல்யூஷனை வச்சு அந்த மனுஷனை கொலை பண்ண பாத்திருக்க. ஏங்க நான் அவரை கொல்ல பாக்கலங்க. அப்புறம் எதுக்கடி ஸ்வீட்ல சொல்யூஷனை கலந்த? நான் அவரை கொல்ல பாக்கலங்க. நான் வேற ஒண்ணு நினைச்சு பண்ணேன். அதுல அவர் சிக்கிக்கிட்டாரு. அத நீ ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியும்டி. அந்த கையலுக்கு ஆர்டர் கொடுக்கும் போது அதை தடுக்க எவ்வளவு வேலை பண்ண. அதையும் மீறி நான் அந்த ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்தது பிடிக்காம தான் அதை கெடுக்கிறதுக்காக இந்த கேடுகட்ட வேலையை பார்த்திருக்கேன். ஏய் சொல்றி அவங்க ஆர்டரை கெடுக்க தானே இதை பண்ண. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஆமா அதுக்கு தான் பண்ணேன். நான் சொன்னப்பவே அந்த ஆர்டரை நம்ம பிள்ளை கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறேன்? இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இந்த ஆர்டர் கொடுத்ததுல உனக்கு குடியா முழுகி போச்சு. ஏதோ கஷ்டப்படுறாங்களே அந்த குடும்பம் முன்னுக்கு வரட்டுமேன்னு இந்த ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்தேன். அது பொறுக்கலையா உனக்கு? அந்த குடும்பத்துக்கு இன்னும் எவ்வளவுதாண்டி கெடுதல் பண்ணுவ? ஏற்கனவே பண்ண பாவத்தாலதான் அந்த கையலும் அந்த குடும்பமும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவங்க கஷ்டத்தை போக்கி அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கலாம்னு பார்த்தா மேலும் மேலும் பாவத்தை பண்ணி அவங்கள அழிக்க நினைக்கிறியா நீ? இப்ப என்னங்க நான் தான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலையே. என்னடி சொன்ன? எதுவுமே நடக்கலையா? நீ எதுவும் பண்ணாம தான் அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சா? ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உன்ன ஐயோ கொன்னதாண்டி ஆத்திரம் தீரும். நில்றி ஓடாத. ஏய் ஐயோ நில்றி வேண்டாங்க நில்லு. வேண்டாங்க ஏய் ஐயோ என்ன வேலை பண்ணிருக்க? ஐயோ வேண்டாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய் ஓடாத நில்லுங்கறல. ஐயோ ஏய் ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க வலிக்குதுங்க. எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டேங்கறியடி. திருந்த மாட்டேன்னு தெரியுது இல்ல அப்புறம் ஏங்க அடிக்கிறீங்க? என்னடி சொன்ன? ஐயோ நான் திருந்திட்டேங்க. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்.